ஹலோ ஹலோ பாய். நம்ம வந்து இப்போ பொலிஞ்சர் பேண்டை பற்றி பார்ப்போம். பொலிஞ்சர் பேண்டு பார்க்கறதுக்கு முன்னாடி பொலிஞ்சர் பேண்டு வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு வந்து வரைஞ்சு காட்ட போகிறேன். பொலிஞ்சர் பேண்டு எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. வேற ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு அப் ட்ரெட்டு, அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அதாவது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்னா ஒரு கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் அடுத்த ட்ரெண்ட் ஒன்று மேலே ஏறுது, அதுக்கப்புறமா ஒரு டவுன் ட்ரெண்ட், அதாவது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கப்புறமா அடுத்த ட்ரெண்ட் ஒன்று ஏறுது இல்லையா? இதுதான் வந்து ட்ரெண்ட் வந்து போகக்கூடிய பாத்து இல்லையா? ஸோ அப்போ நம்ம வந்து எந்த இடத்துல வந்து பொலிஞ்சர் பேண்டை நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கன்சாலிடேஷன் மார்க்கெட்டில் பொலிஞ்சர் பேண்டு வந்து யூஸ் ஆகாது. ட்ரெண்ட் மார்க்கெட்டில் தான் பொலிஞ்சர் பேண்டை வந்து யூஸ் பண்ணணும். அப்படின்னா ட்ரெண்டுக்கு முன்னாடி இந்த ஸ்பாட்டில் வந்து பொலிஞ்சர் பேண்டை வந்து யூஸ் பண்ணணும். இதோ இந்த 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 கரெக்டாக இந்த இடத்துல தான் பொலிஞ்சர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ட்ரெண்டுக்கு முன்னாடி எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா பொலிஞ்சர் பேண்ட் வந்து என்னன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் இண்டிகேட்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் இண்டிகேட்டர். ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றத பார்க்கறது தான் வந்து பொலிஞ்சர் பேண்ட், வேற எதுவுமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதோட தன்மை வந்து வேறையா இருந்தாலும் என்ன அப்படின்னா வந்து அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் தான். இப்போ திடீர்னு நீங்க வந்து ஏதாவது ஒரு ஷார்ட் பண்ணணும், ஒரு 30 பாயிண்ட் கிடைக்குது பை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஷார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துக்காட்டுக்கு இந்த இடத்துல எல்லாம் பொலிஞ்சர் பேண்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ கலரை வேணா மாத்திரம் பாருங்க, ரெட் கலர் போட்டு விடுறேன். இந்த இடத்துல எல்லாம் பொலிஞ்சர் பேண்ட்லாம் தயவு செய்து பை எனக்கு ஒரு 30 பாயிண்ட் கிடைக்குது பை இப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு பொலிஞ்சர் பேண்டெல்லாம் வந்து இந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே, ரெண்டாவது இந்த இடத்துல யூஸ் பண்ணவே கூடாது பொலிஞ்சர் பேண்ட். உங்களுக்கு கம்மியான டார்கெட்டு கிடைக்குது அப்படின்னா சரி 30 பாயிண்ட் எடுத்துக்கோங்கன்னா சரி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பொலிஞ்சர் பேண்ட். இந்த இடத்துல அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளூ கலர் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து பொலிஞ்சர் பேண்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது. மேலேயும் காட்டும் பாருங்க. ரெட் கலர் போட்டதெல்லாம் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாதுன்னா பார்த்துக்கோங்க. மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா இந்த கன்சாலிடேஷன்ல பொலிஞ்சர் பேண்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, யூஸ் பண்ணீங்கன்னா பணம் பார்க்க முடியாது. இந்த இடத்துல நீங்க போய் டப்புன்னு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல போனீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் 50 பாயிண்ட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஏன்னா நீங்க இன்ட்ராடே ட்ரேடர்ன்றதுனால. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல பொலிஞ்சர் பேண்ட் வேலை செய்யாது. ஸோ அதனால இப்போ வந்து அடுத்தது இது எப்படி பாய் நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா, நம்ம அதை பார்க்க போறோம் எப்படின்ட்டு. ஓகே ஓகே பாய், நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பேங்க் நிஃப்டி டெய்லியில் சார்ட்டில் இருக்கேன். ஓகேவா? டெய்லி சார்ட்டில் ரீசெண்டாக மார்ச்சில் வந்து ஒரு ஃபால் ஒன்று விழுந்ததில்ல, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். மார்ச்சில் இதை பாருங்கள், 26 பிப்ரவரி 20 கீழே டேட்டு தெரியுது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதனால் நான் கொஞ்சம் என்னென்னா ஓகே ஃபைன். எப்படின்னா எப்படி ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வந்து பொலிஞ்சர் பேண்டில் எக்ஸ்போர்ட்ன்றதுனால எப்படிலாம் இந்த லைனை வந்து டச் பண்ணுதோ அப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த கேண்டில் டச் பண்ணிச்சு அப்போ மார்க்கெட் பவுன்ஸ் ஆகணும். இதுதான் உங்களுக்கு வந்து பொதுவாக சொல்கிறது இல்லையா? அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து மார்க்கெட் டச் ஆயிடுச்சு, மார்க்கெட் எப்போ வேணால் ரிவர்ஸ் ஆகும், அப்படி தானே எல்லாரும் சொல்லுவாங்க பொலிஞ்சர் பேண்டில். அதே மாதிரி இந்த இடத்துலையும் மார்க்கெட் டச் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ மார்க்கெட் எப்போனா ரிவர்ஸ் ஆகும். என்னப்பா அது மார்க்கெட் கீழே போயினே இருக்குது, எப்போனா ரிவர்ஸ் ஆகும் சொல்றீங்க, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்னு சொல்றீங்க, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்பாங்கல்ல. அதுக்கு தான் நான் நான் பார்த்ததுல எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, ட்ரெண்ட் ரிவர்சலுங்க பாருங்க. இந்த 4 கேண்டலுக்கும் நான் 4 கேண்டலுக்கு ஆப்போசிட்ல போய் நிற்கிறேன். ஆப்போசிட்ல போய் நிற்கும் போது என்ன தெரியுது எனக்கு அப்படின்னா மேல, ஓகே, ஆப்போசிட் மேல என்ன தெரியுதுன்றதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா பாய் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் வந்து அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. ஓகே, பாருங்க அப்படியே ஒவ்வொரு கேண்டிலே வச்சு தான் நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே, எப்பவுமே வந்து அந்த கீழே டச் பண்ண உடனே மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் நான் வரைகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த கேண்டலும் ஒவ்வொன்றும் பேஸ் பண்ணி வரைகிறேன். ஓகே, பொறுமையாக கவனமாக பாருங்கள். இந்த வீடியோ தயவுசெய்து பார்க்கும்போது ரிலாக்ஸான பொசிஷனில் பார்க்கணும்.
ரொம்ப வேகமாலாம் பார்க்கப்படாது. மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணக்கூடாது பாய். எப்படின்னா வந்து மற்ற யாருக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்க்கக்கூடாது. செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் பார்க்கணும். கவனம் எல்லாம் இதில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு புரியும். ஓகே, என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல நான் வந்து சர்க்கிள் போட்டு அப்படியே காட்டுங்க. இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஒரு பல்ஜ் மாதிரி தெரியுது பாருங்க. அப்படின்னா ட்ரெண்ட் வந்து கொஞ்சமாவது ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றது வந்து அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ கடைசி பார் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்படின்னா ஒரு பல்ஜ் மாதிரி வந்துச்சு ஆப்போசிட்டில். அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு தான் வந்து எனக்கு பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியுது. இப்படி தான் வந்து பொலிஞ்சர் அப்போ ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னோடனே மார்க்கெட் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ரிவர்ஸ் ஆகி போயிட்டே இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு பல்ஜ் வந்துருக்குதே, இதுக்கு என்னப்பா ஆன்சர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்குது இல்லையா? இந்த இடத்துல இருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்குது இந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் வந்து மார்க்கெட் வந்திருக்குது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட்லேருந்து செல் ட்ரெண்டுக்கு ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றது அர்த்தம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஆப்போசிட்ல வந்து வந்திருக்குது அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றது அர்த்தம். உடனே எங்க ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிருக்குன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போய் ரிவர்ஸ் ஆயிருக்குது, உடனே எல்லாம் ரிவர்ஸ் ஆகல. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு சர்க்கிள் போட்டேன் இல்லையா? நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் போட்டேன் இல்லையா? இதுக்கு ட்ரெண்ட் எவ்வளோ நேரம் கழிச்சு ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்படின்னா ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. எத்தனை நாள் கழிச்சு எத்தனை கேண்டில் பார் கழிச்சு ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கேண்டில் பார் மெஷர் எடுப்போம். டேட் அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சு பார் எத்தனை பார் அப்படின்றது நம்ம பார்ப்போமா? ஓகே, டேட் எடுத்து பார்ப்போம். ஓகே, ஒரு ரிவர்சல் வந்துச்சு அப்படின்றது எத்தனை நாளில் வந்திருக்குது அப்படின்னா ஓகே ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து 38 பார்ல வந்திருக்குது. இது டெய்லி கிராஃப்ல. ஓகேவா? அப்போ 38 பார்ல தான் ட்ரெண்ட் ரிவர்சல் வரும், உடனே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகாது அப்படின்றது மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வந்துச்சு இல்ல, ஏன்னா இங்க ஒரு பல்ஜ் ஒன்று தெரியுது இல்ல ஆப்போசிட்ல. அப்போ வந்து பை ட்ரெண்ட் இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுக்கு வந்து எந்த இடத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு எத்தனை நாள் அப்படின்றத பார்ப்போம். டேட் அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சு. ஓகே, ட்ரெண்ட் ரிவர்சல் எத்தனை நாள்னா 19 நாள், 19 பார்ல வந்து நடந்திருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் கவனிச்சது. ஸோ இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்ப்போம். எல்லாத்தையும் இது ஓகே. ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ வந்து ஒரு பை ட்ரெண்ட் மார்க்கெட் பை ட்ரெண்டுன்னு காட்டிடுச்சு. இன்னொரு வந்து நம்ம வந்து கிளியராக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டாக வந்துச்சு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு செல் ட்ரெண்ட் அப்படி வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்து வந்துடும் உடனே ஆப்போசிட்டில் பாருங்க, ஆப்போசிட்டில் ஒரு பல்ஜு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குதுன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்குது புஷ்ஷுன்னு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் புஷ்ஷுன்னு ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஒரு பல்ஜ் ஒன்று நடந்திருக்குது. இந்த இடத்துல ஒரு பல்ஜ் நடந்திருக்குது. ஆனால் மார்க்கெட் என்ன நடந்திருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகலை. இது வரைக்கும் மார்க்கெட் வரல, பாதி தூரம் வரைக்கும் தான் வந்திருக்குது பாருங்க மார்க்கெட்டு. ஓகேவா? அதுக்கு ஏன் அப்படின்றது நான் ரீசன் அப்புறமா சொல்கிறேன். ஓகே, அதுக்கு ஏன் ரீசன் சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோவில். ஸோ இப்படி தான் வந்து பொலிஞ்சர் பேண்டை நம்ம வந்து பார்க்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ. பை. ஓகேவா? தேங்க்யூ.